ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறது ரிச்சா பொழுதுபோக்கு அம்சம் தொடர்பான காணொளி. இது எமது சேனலில் வர இரண்டாவது ரிச்சா தொடர்பான ஒரு காணொளி. முதலாவது ரிச்சா தொடர்பான காணொளிக்கும் நல்ல வரவேற்பு கிடைச்சது. அண்மையில் ரிச்சாவுக்கு சென்று அந்த வீடியோ காணொளி எடுக்கப்பட்டது. பல மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. அது தொடர்பான விடயங்களை இந்த காணொளியிலே நாங்கள் பார்த்து அறிஞ்சு கொள்ளலாம். நுழைவுச்சீட்டு கட்டணமாக பெரியவர்களுக்கு 300 ரூபாயும் 5 வயசுக்குட்பட்டவர்களுக்கு 100 ரூபாயும் இங்கே அப்படின்னு முகப்பிலேயே பெரிய ஒரு ராட்சச பறவையை சில வடிவில் அமைச்சிருக்கின்றன. வெல்கம் டு ரிச்சா என்ற வாசகத்தோடு அதுவுமே எல்லாம் வரவேற்கின்றது. சிறப்பான ஒரு கலையை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். விவசாயத்தை ஊக்குவிக்கின்றவாறு அங்கே விவசாய பொருட்களை வச்சு அழகான ஒரு விவசாயத்தை நினைவுபடுத்துகின்ற ஒரு விடயத்தை அங்கே மேம்படுத்தி இருக்கின்றார்கள். அந்த ரிச்சா குழுமத்துக்கு இதுக்காகவே நாங்கள் பாராட்டலாம். இந்த பல இயக்கச்சி பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த ரிச்சாவில் ஒவ்வொரு இடத்தையும் அந்த சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ரசிக்கக்கூடியவாறு கலைநயங்கள் சரி, அதில் ஆழ்ந்த தமிழ் சமய கலாச்சாரங்களை பொருத்தி அமைச்சிருக்கின்றது தான் அந்த இடத்தின் சிறப்பாகவே காணப்படுகிறது. குறிஞ்சி என்ற ஒரு தமிழ் பேரோட ஒரு உணவகத்தை தான் அந்த ரிச்சா பகுதியில் இருக்கிறது நீங்கள் இப்போ வீடியோவில் பார்க்குறீங்க. அவ்வாறு அந்த முகப்பிலேயும் தமிழர் சின்னத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு சிலையை காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள். அழகான சிறிய பறவைகள், குரங்குகள், மான்கள், மயில்கள் போன்ற பறவைகளை சிறுவர்களை ரசிக்குமாறு அங்கே காட்சிப்படுத்தியிருக்கிறேன். இந்த வண்டிலோடு மாட்டை முகப்பிலேயே அதை சிலை செய்து வச்சு எங்கள் பாரம்பரியத்தை வெளிப்படுத்தியிருக்கிறேன். உதாரணமாக இது குதூகல கூடாரம் என்ற ஒரு விடயத்தை அங்கே இருக்குது. அது விரும்பினவே அது செல்லலாம். அதே போல் இந்த சிறியவர்கள இன்டோர் கேம், அதை உள்புற விளையாட்டுகள் என்ற ஒரு விடயத்தை அங்கே செய்திருக்கிறேன். உண்மையாகவே சிறியவர்கள் போய் அங்கே பயனுள்ளவாறு அந்த விளையாட்டுகளை விளையாடலாம். நிறைய விளையாட்டு உபகரணங்கள் அங்கே காணப்படுது. உண்மையாகவே இந்த நமது வடக்கு கிழக்கு தமிழ் சமூகம் இவ்வாறான ஒரு அமைப்பில் பார்க்காம தான் இருந்தது. அதனை ரிச்சா பூர்த்தி செய்தன்றது தான் கூறலாம். ஒரு இலங்கை வடிவிலான பாதையிலாக சென்றால் அங்கே ஒரு நீள்சத்தடாகத்தின் நடுவில் இலங்கை போன்ற ஒரு வடிவமைப்பை அமைச்சிருக்கிறேன். அந்த இலங்கையை சூழ நீரோடு அமைச்சு அதில் நாங்கள் சவாரி செய்யக்கூடியவாறு அமைச்சிருக்கிறேன். அந்த ஒவ்வொன்றுக்கும் நாங்கள் டிக்கெட் எடுக்கணும். தனித்தனியாக டிக்கெட் எடுத்து இதில் சவாரி செய்யக்கூடியவாறு அந்த இலங்கை போன்ற அமைப்பை அந்த நீர் தடாகத்தில் அமைச்சிருக்கிறேன். அந்த விடயத்திலையும் நாங்கள் உன்னிப்பாக அவதானிப்போமானால் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு விடயங்கள் புகழ் பூத்திருக்கும். அதனை அங்கே சின்ன சிலையில் வடிவமைச்சிருக்கிறேன். அதுதான் அந்த இலங்கையின் சிறப்பை இந்த ஒரு விடயமே அங்கே நமக்கு வெளிப்படுத்தும். உதாரணமாக யாழ்ப்பாணம் என்ற ஆலயங்கள், பொது நூலகம் அப்படி காட்டியிருக்கிறேன். அங்கே நெடுந்தீவில் புறாக்கூடு அமைச்சு காட்டியிருக்கிறேன். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அந்த தனிச்சிறப்பை அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கிறேன். இதிலேயும் இன்னும் ஒரு தனிச்சிறப்பு, அந்த இலங்கையின் நடுவில் ஒரு பனைமரத்தை அமைச்சிருக்கிறேன். இந்தியாவில் மன்னர் மடுமாதா கோயில் அமைச்சு காட்டியிருக்கிறேன். அவ்வாறாக அந்த ஒவ்வொரு மாவட்டத்தின் தனிச்சிறப்பு அழகாக விளங்கப்படுத்தியிருக்கிறேன். இங்கே கொழும்பு மாவட்டம் கொண்டு வந்தால் தாமரை தடாகம், அவ்வாறு அதான் அதன் சிறப்பு. இதனை நாங்கள் ஒரு ஓடமொண்டியில் போய் இதனை சுற்றி பார்க்கலாம். நிறைய பேர் அவ்வாறு செய்தவை. இதனை அனைவரும் ரசிக்கிறது நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது.
அதுதான் சிறப்பு. அந்த நீர் தடாகத்தின் அருகிலேயும் பாருங்கோ, அந்த ஒவ்வொரு தமிழ் கலாச்சாரத்தை வெளிப்படுத்துகின்ற ஒவ்வொரு இந்த பரதமண்டா என்ன, கரகமண்டா என்ன, மாடுபிடி அண்டு ஜல்லிக்கட்டை குறிக்கிற இந்த கரகம் குறிக்கின்றவாறு அதனை வடிவமைச்சிருக்கணும். இது ஜல்லிக்கட்டு, இது அந்த பொய்க்கால் குதிரைகள் அப்படி அமைச்ச அந்த தமிழ் கலை கலாச்சாரங்கள் மரபுகளை, இந்த காவடியாட்டம், எங்களோட பழங்கால அந்த தட்டிவான் பயணங்கள் அவ்வாறானதை நினைவுபடுத்தினேன். இதுதான் அந்த ஒரு சிறப்பியல்பாக காணப்படுது. இவ்வாறு பல இடங்களில் அவர்கள் நமக்கு அடையாளங்கள், தமிழுடைய அடையாளங்களை வெளிப்படுத்தியிருக்கிறேன். இதுதான் இவைக்கு பாராட்ட நாங்கள் தெரிவிக்க வேண்டிய ஒரு விடயம். சும்மா பார்க்க திறந்தமாக உழைச்சமாண்டு இல்லாமல் அதிலேயும் அந்த எவ்வாறான விடயங்களை மக்களுக்கு தெரிவிக்கலாம் என்பதனை சிறப்பாக செயற்படுத்தி இருக்கிறேன். கத்தாழ தோட்டமும் அதன் அருகிலே அமைச்சிருக்கிறேன். இவ்வாறு நிறைய பயிர் வகைகளை இங்கே தோட்டங்களை அமைச்சு அதின் அறுவடையை செய்யினேன். பெரிய கொய்யா, குடமுளாக நிறைய. இது கத்தாழையை வடிவாக அதனை பராமரித்து இதன்னு ஒரு அழகிய மயிலிൻ്റെ சிலை, குழந்தைகள் எல்லாம் அதில் ஏறி விளையாடுறத கண்ணால் பார்த்துனாங்க. சிறப்பாக செய்திருக்கிறேன். ரிச்சா மகிழ்ச்சியின் உச்சம், அதுதான் அவர்களுடைய தாரக மந்திரம். புலம்பெயர்ந்து இருக்கின்ற மக்கள் சரி, இங்கே சுற்றுலா செல்ல விரும்புகின்ற முன்பள்ளி மாணவர்கள் சரி, இங்கே சென்றால் அவர்களுடைய அந்த நேரத்தை ஒரு நிம்மதியான நேர பொழுதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சகல அம்சமும் இங்கே ரிச்சா அந்த பொழுதுபோக்கு தளத்தில் காணப்படுது. அங்கே ஒரு தொங்கு பாலமும் அமைச்சிருக்கிறேன். விரும்பினவே அதில் ஏறி அங்கே கரைக்கு நடந்து செல்லலாம். தொங்கு பால அமைப்பு. குரங்குகளை காட்சிப்படுத்தி இருக்கிறேன். இப்போ எல்லா பிரதேசத்துலேயும் நாங்கள் குரங்களை பார்க்கக்கூடியவாறு இருக்காது. இந்த குரங்குகள் இல்லாத பிரதேச மக்கள் சென்றால் அதை ஆர்வத்தோடு பார்க்கினேன். இந்த விலை உயர்ந்த புறாக்கள் சரி எல்லாத்தையும் இங்கே மயில், அழகான மயில்கள், அதனை உரிய முறையில் பராமரித்து காட்சிப்படுத்தினேன். மூலிகை தோட்டங்கள் இருக்கிற இடமெல்லாம் பிரயோசனப்படுத்துகிற மாதிரி இதர் மூலிகை வகையான மருந்துகளை நட்டு அதை பராமரிக்கினேன். மற்ற உயர்தர கிளிகள் காட்சிப்படுத்தி அதனை எங்களோட தலையில் கையில் இருக்கக்கூடிய மாதிரி அமைச்சு அதனை போட்டு கொடுக்கலாம். அதுக்கான சிறப்பான ஒரு இடத்தை அமைச்சு அந்த கூட்டுக்குள்ளேயே நாங்கள் போய் அந்த கிளிகளாக இருந்து அதனை ரசிக்கக்கூடியவாறு அமைச்சிருக்கிறேன். அழகான கிளிகள், பஞ்சவர்ண கிளிகள், உண்மையாகவே அதற்கு பேர் அவந்திகை அகம். எல்லாம் நான் சொன்ன மாரி தான், தமிழை எங்கெங்கே அவர்கள் பயன்படுத்தலாமோ அவ்வாறு அழகான முறையில் அதனை பயன்படுத்தி இருக்கிறேன். சுத்த தமிழில் பேரை வச்சு அவந்திகை அகம், மன்னன் பாண்டியன் கோட்டை. இதுதான் அவன் தனித்துவம். இதுக்குத்தான் மருதம் சுவையுற்று மலரே தீனகம். அப்போ அதனை நாங்கள் வரவேற்கணும். இவ்வாறான இடத்துலையும் அவ்வாறான பேர்களை வச்சு இந்த ராஜராஜ சோழன் கோட்டை வந்து அதில் இருக்கிற
சில விஷயங்களை அங்கே காட்சிப்படுத்தியிருக்கிறேன். நிறைய சுற்றுலா பயணிகள், நிறைய மாணவர்கள், வெளி மாவட்ட பயணிகள் என்பவர்களை அங்கே நிறைய பேரை காணக்கூடிய மாதிரி இருந்தது. ஏனென்றால் எல்லா தர மக்களையும் இது கவரக்கூடிய மாதிரி அவர்களுடைய செயற்பாடு அமைஞ்சிருக்கு. இது ஒரு இருக்கை போன்ற அமைப்பு. இளைஞர்கள் பலர் இதில் இருந்து ஃபோட்டோ எடுத்து வீடியோக்கள் எடுக்கிறத நாங்கள் பார்த்தோம். சிறந்த ஒரு கலைநயம். எல்லா விடயத்திலையுமே இந்த கலைநயங்களை பாராட்டக்கூடிய மாதிரி தான் இருக்குது. சும்மா ஏனோதானோ ஒன்றையும் செய்யாமல் எல்லாத்தையும் அழகாக தத்துருவமாக செய்திருக்கிறேன். ஒரு பெரிய பறவை ஆப்பிள் பழமையோ ஏதோ காலுக்க வச்சு கொண்டு நிற்கிற மாதிரி தத்துருவமாக செய்திருக்கிறேன். ஒவ்வொன்றையும் சிறுவர்கள் ரசிக்கிறார்கள். என்ன அதுதான் தேவையான விஷயம். திருப்பி திருப்பி போகணுமென தூண்டுது. இது ஒரு பழமரங்கள் கொண்ட காடு நான் அமைச்சிருக்கிறேன். உள்ளுக்கு எல்லாம் பழமரங்கள் அமைஞ்சிருக்கு. பலர்முதிச்சோலை கண்டு அதுக்கு பேர் வச்சிருக்கிறேன். மற்ற காதலர்கள் மற்ற மேனியர்கள் இணைஞ்சு கணவன் மனைவிமார் இணைஞ்சு ஃபோட்டோ ஷூட் செய்யக்கூடிய அழகான இடங்களை அமைச்சிருக்கிறேன். நிறைய பேர் ஃபோட்டோ ஷூட்டுகளை செய்கிறதை நாங்கள் பார்த்தோம். பழைய கால திண்ண முறையை எங்களுக்கு ஞாபகப்படுத்துகிற மாதிரி அமைச்சிருக்கிறேன். அரிக்கல் லாம்பு பல்லாங்குழி விளையாடின்னு அங்கே ஒரு அம்மா வெத்தில அடிக்கிற அழகான சிற்பங்கள். அதான் சொல்கிறேனே, ஒவ்வொரு இடம் இருக்கையும் அந்த இடத்தை அவர்களை என்ன வகையில் பயன்படுத்தலாம்னு சிந்தித்து அந்த இடத்தை பயன்படுத்தி இருக்கிறேன். ஒவ்வொரு விடயத்திலையும் 1000 அர்த்தங்கள் பொதிஞ்சு காணப்படுது. பழைய டயர்களை கொண்டு ஒரு பகுதிக்கான வாசலை வடிவாக செய்திருக்கிறேன். அது அந்த பூமரங்கள் கொண்டொரு பூங்காக்கு செல்லுகின்ற பாதை. அழகான பூமரங்களை அந்த பூங்காக்கு நட்டு வச்சிருக்கிறேன். பழைய ரிச்சா அதை வடிவாக செய்திருக்கிறேன். வில்லம்பு விடுற இடம் என்றாலும் சரி, துப்பாக்கி சுடுற இடம் என்றாலும் சரி, இளைஞர்கள் சும்மா அந்த ஆசைக்கு விளையாடினேன். ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக டிக்கெட் எடுக்கணும். ஆனால் தங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய மாதிரி இருக்குது. ஒரு புகையிரத வண்டியை செய்திருக்கிறேன். அதில் ஏறி நாங்கள் பயணம் செய்யலாம், இருந்து கதைக்கலாம். அந்த ரயில் வண்டி பகுதியோட மேம்பாலம் ஒன்றும் அமைச்சிருக்கிறேன். மேம்பாலத்தில் ஏறி நாங்கள் ரிச்சா பகுதியை பார்க்கலாம். அதோட அங்கால சிறுவர்கள் விளையாடக்கூடிய மாதிரி சிறுவர் பூங்கா ஒன்று இருக்குது. சகல விளையாட்டு உபகரணங்களும் அங்கே காணப்படுது. விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சிறுவர்கள் விளையாடலாம். இதுதான் ரிச்சாண்ட புகை வண்டி. பெரிய ஒரு குதிரை சிலை அமைச்சிருக்கிறேன். 2 காலை தூக்கி கொண்டு நிற்கிற மாதிரி குதிரை சிலையை அமைச்சிருக்கிறேன். அதுக்கு பக்கத்திலே குதிரை லாடம் அமைச்சு குதிரையோட வளர்க்கினேன். இதுதான் குதிரை லாடம். குதிரை நிற்கிது பாருங்க.
நீங்கள் விரும்பினா குதிரை சவாரியும் செய்யலாம். இந்த குதிரையில் ஏறி ஒரு ரவுண்ட் போய் வரலாம். தனித்தனியாக கட்டணம் தான். ஆனால் விரும்பினா நீங்கள் குதிரை சவாரியும் செய்யலாம். அதற்கு துணைக்கு வேண்டிய ஆட்கள் விரும்பினே பயம் இல்லாமல் நீங்கள் போய் வரலாம். குதிரையை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பணியாளர்கள் அங்கே காணப்படின விரும்பினே. தாமிர தடாகம், முயல் கூடு ஒன்று அமைச்சிருக்கேன். நிறைய முயல்கள் நிற்குது. சிறுவர்கள் குதூகலமாக அதை பார்வையிடுவினேன். எல்லாட்ட வீட்டிலையும் எல்லா மிருகங்களையும் வளர்க்கக்கூடிய வசதி இருக்காது. இங்கே இது இளநீ கடை. அந்த இளநீண்ட அமைப்பிலேயே அந்த கடையை உருவாக்கியிருக்கேன். ரசனை இது ஒவ்வொரு நாட்டுக்கும் எங்களை அழைச்சி செல்லினேன். உதாரணமாக 7 உலக அதிசயங்களையும் நுட்பமான கலைநயத்தோட அமைச்சு காட்சிப்படுத்தியிருக்கிறேன். எங்களை பாரிஸுக்கு கூட்டி கொண்டு போயினேன். அதுக்கு முன்னுக்கே வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கான இருக்க வசதியும் இருக்குது. பாரிஸில் இருக்கிற ஈபிள் டவரை எங்களுக்கு கண்ணுக்கு முன்னு காட்சிப்படுத்தியிருக்கிறேன். இது யுஎஸ்ஏயில் இருக்கிற சுதந்திர தேவி சிலை. அமெரிக்காவில் இருக்குது. அதை அப்படியே தத்ரூபமாக இங்கே காட்சிப்படுத்தியிருக்கிறேன். நாங்கள் நேரில் தான் போய் பார்க்கலாட்டிக்கும் இங்கே வந்தால் ஒரே இடத்துலையும் 7 உலக அதிசயத்தையும் பார்க்கலாம். இந்த பிரமிட் கட்டமைப்பு இருக்குது. எகிப்தில் இருக்கிற பிரமிட். அந்த கட்டடக்கலை கலைஞர்களை பாராட்டணும். எல்லாம் நுட்பமாக செய்திருக்கிறேன். அழகான ஒரு சிலை. அப்படி நிறைய விஷயங்களை அங்கே காட்சிப்படுத்தியிருக்கிறேன். தொடர்ந்து கொஞ்சம் பாருங்கள். இந்தியாவில் இருக்கிற தாஜ்மஹால், அப்படியே சின்ன தாஜ்மஹால் அப்படியே அமைச்சிருக்கிறேன். அதில் இருந்து நாங்கள் ஃபோட்டோ எடுக்க எல்லாம் ஆசையாக இருக்குது. நல்ல புல்வெளி தரையில் அந்த தாஜ்மஹால் அமைச்சிருக்கிறேன். நேரில் நாங்கள் இந்தியாவுக்கு போன மாதிரியே இருந்தது. இந்த கொழம்பில் இருக்கிற தாமிர தடாகத்தை செய்திருக்கிறேன். இது உலக அதிசயம் இல்லை, இருந்தாலும் அதனை இலங்கைன்ற ஒரு ஆசியான்ற மிகப்பெரிய உயர கோபுரம் என்று சொன்னவ அதனை இந்த வடிவமைச்சிருக்கிறேன். ஆசியாவின் அதிசயம். இது சீன பெருஞ்சுவர்.
பெரிய சுவர்னு சொல்கிறது உலக அதிசயங்கள் உண்டு. தத்ரூபமாக செய்திருக்கிறேன், பார்க்க ஆசையாக இருக்குது. அதில் சுற்றி நாங்கள் வரலாம். சீன பெருஞ்சுவரில் நாங்கள் நடந்து போகிறோம். இப்போ ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு அனுபவத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தது. பாரிய தூரம் அதனை கட்டுமானத்தில் செய்திருக்கணும். இது புர்ஜ் கலிஃபா டவரை செய்திருக்கிறேன். இது தேராவளப்புன்ற இடம். அதிலையும் அவைக்கு நிறைய பயன்கள் கிடைக்கும். எவ்வாறு தேரா, கருங்கோழி, காடை குஞ்சு எல்லாம் பழக்கினேன். பண்டி, ஸ்பைடர்மேன் ஷுவர் ரெண்டு இருக்குது. அந்த கயிறும் கட்டியிருக்கேன். ஸ்பைடர்மேனுங்கிற மாதிரி நீங்கள் ஏறி பழகலாம். இந்த தமிழ் இலக்கியத்தில் வர நூல்களுடைய பேர்களை அதில் காட்சிப்படுத்தி இருக்கிறேன். குண்டலகேசி, வளையாபதி, சீவக சிந்தாமணி, மணிமேகலை, சிலப்பதிகாரம், கீழ் நெடுங்கணக்கு ஒவ்வொருவரும் ஓய்வெடுக்கக்கூடியவாறு சின்ன சின்ன இடங்களை அந்தந்த இடங்களில் அமைச்சிருக்கிறேன். இது இன்னும் ஒரு சிறுவர்கள் கூடம். யானை, குதிரை போன்ற விலங்குகளை சில வடிவில் செய்திருக்கிறேன். வடக்கு மாகாணத்தில் அமைஞ்சிருக்கிற மிகப்பெரிய ஒரு பொழுதுபோக்கு தளம் ரிச்சா. ஏன் இலங்கையிலன்று கூட சொல்லலாம். சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் தங்களை நேரத்தை ஒரு பயனுள்ள நாளாக மாற்றண்டா இங்கே செல்லலாம். கொடுக்குற காசுக்கெல்லாம் பிரயோசனமாகவே இருக்கும். இந்த வேலைப்பழுக்கள் மிக்க இந்த காலகட்டத்தில் ஓரான பாக்களுக்கு நாங்கள் அடிக்கடி போய் வர்றது தான் எங்களோட மனநிலைகளையும் சரி உடல்நிலைகளையும் சரி சீராக வச்சிருக்க உதவும். அதோட குடும்பத்தோட நேரம் கழிக்கிறதுக்கும் வார சென்று வரைக்க எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு அருகிலேயே ஒவ்வொரு விமானங்களையும் செய்து அதனை காட்சிப்படுத்திக்கின ஹெலிகாப்டர், பிளேனுகள், ஜெட்டுகள் சிறப்பாக இருந்தது. நல்ல இடங்கள். நிறைய விமானங்களை செய்திருக்கிறேன். பானூர்தி, ரிச் ஏர்லைன்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது. வடிவான இந்த தத்ரூபமாக அமைச்சிருக்கிறேன். அதுதான் அதில் சிறப்பு. ஒரிஜினல் பிளேன் நிற்கிற மாதிரி இருக்குது பார்த்தா. அத்தோடு நின்று விடாது. இந்த காலகட்டங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு விளையாட்டுகளை அறிமுகப்படுத்தி அதில் வெல்றவைக்கு பரிசுகளும் கொடுக்கிறேன். பணப்பரிசுகள். இங்கேருந்து இதை குரங்கு பாய்ச்சலாம். இது இந்த விளையாட்டுக்கு போய் அதில் தண்ணி படாமல் இந்த கட்டைகளில் பிடிச்சி
அந்த தண்ணியை கடக்கணும். நிறைய இளைஞர்கள் வெற்றி பெற்றார்கள்னு சொன்னார்கள். இந்த ஒரு சின்ன சின்ன போர்டுகளை பாஸ் பண்ணி விளையாடுறது நிறைய பேர் விளையாடினேன். இந்த 7 சமுத்திரத்தின் பேர்களையும் அமைச்சு அந்த கல்வி அறிவையும் அதில் மறைமுகமாக நுழைக்கின மாணவர்கள் மனதில். வரவேற்கத்தக்க விடயம் சமுத்திர பாய்ச்சல், பாம்பு பந்தாட்டம், நல்ல விளையாட்டு இது. இந்த போர்டில் படாமல் இந்த பந்தை நாங்கள் அப்படியே தட்டி 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 ஒரு நிமிஷத்தில் அந்த இதில் முடிவிடத்துக்கு கொண்டு திருப்பி கொண்டு வந்து அதில் விடணும். பண்டா பெருசு அதில் செய்தால் 1000 ரூபா பாந்து பந்தாட்டம். இது சின்னல்ல பார்த்தோம். தீயை விட்டு பேசாதே, தீயை விட்டு பார்க்காதே, தீயை விட்டு கேட்காதே. அதை நான் உணர்த்துறவாறு கூரங்கு பொம்மை அமைச்சிருக்கிறேன். இங்கே பாருங்க, பில்லு பாட்டு அதனை குறிக்கின்ற ஒரு ஓவியம். இது இந்த மங்கள வாத்தியம் அதனை செதுக்கியிருக்கிறேன். வேண்டிய கேன்டீனில் கீழே அதனை செயற்படுத்தியிருக்கேன். கிடைக்கிற இடமெல்லாம் இந்த தமிழின் பாரம்பரியங்களை வெளிப்படுத்துகிற மாதிரி தான் சிலைகள் அதுகள் அவற்றை அமைச்சிருக்கிறேன். பாரிய ஒரு நிலப்பரப்பில் பயன்மிக்க விடயங்களை செய்திருக்கிறேன். நிறைய பயனாளிகள் வேலை செய்யினேன். அவ்வளோ பேருக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்கினேன். சிறுவர்களுக்கான விளையாட்டுகள்லாம் நிறைய இடத்துல செய்திருக்கிறேன். இந்த பெரிய ஒரு பாம்பு வடிவத்தை சில வடிவில் செய்திருக்கிறேன். பச்சை கலர் பாம்பு. பாம்பு வடிவம் செய்திருக்கிறேன். ஒவ்வொரு நாட்டின் கொடியையும் காட்சிப்படுத்தியிருக்கிறேன். நிறைய நாட்டின் கொடிகளை பார்க்க வடிவாக இருக்குது. ஏதோ பெரிய தலைமைச் செயலகத்தில் நிற்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு நடுவில் 2 ஃபோட்டோ எடுத்தால் ஐநா சபைக்கு முன்னாடி ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இருக்கும். சிறப்பான இந்த கல்வி கற்கின்ற மாணவர்களுக்கெல்லாம் பயனுள்ள மாதிரி இருக்கும். பார்த்தா நிறைய நாட்டின் கொடிகளை அதில் காட்சிப்படுத்தியிருக்கிறேன். அங்கால இப்போவும் வேலைப்பாடுகள் நடக்குது. பாரிய சிறுவர் பூங்கா உண்டு கட்டி கொண்டிருக்கிறேன். வெகு விரைவில் அது திறப்பின. இங்கால ஒரு உணவு கூடங்கள் அமைச்சிருக்கிறேன். அதனையும் பாருங்கள், அந்த கழிவு பொருட்களை பயனுள்ள பொருட்களாக மாற்றித்தான் இருக்கைகள் இந்த பழைய டயர்களில் இருக்க மாதிரி செய்திருக்கிறேன். இவ்வாறு பார்த்துட்டு நாங்களும் இந்த பழைய டயர்களை அப்படி பிரயோசனமாக்கினா அந்த டெங்கு நுழம்புகள் அவ்வாறிலிருந்து தப்பலாம். பாரிய ஒரு சதுரங்க விளையாட்டு மேடையை அமைச்சிருக்கிறேன். நாங்கள் அந்த சதுரங்கத்தை விளையாடலாம். அதில் அடுக்கிட்டு பொழுதுபோக்கா பாரிய ஒரு மேடை, சதுரங்க மேடை. ரிச்சா ஃபாரஸ்ட் ஐலண்ட். இது ஒரு காடு வடிவமைப்பு. உண்மையாகவே காடு தான். அதனை வடிவாக செய்து உள்ளுக்கு எங்களை ரசிக்கக்கூடியவாறு செய்திருக்கிறேன். இப்படியே காட்டுக்குள்ளால் போகிற மாதிரியே இருக்கும். உள்ளுக்கு உணவகங்கள் இருக்குது. பொழுதுபோக்கு இருந்து கதைக்கக்கூடிய இடங்கள் இருக்குது. கூடாரங்கள் தான் இந்த கொடி மரங்கள், பெரிய மரங்கள். அதுக்குள்ளால் போனால் நீர் தடாகங்கள், ஓடைகள் எல்லாம் அமைஞ்சிருக்கு. இதால் சவாரி, படகு சவாரியும் செய்கிறவ இளைஞர்கள் குதூகலமாக செய்கிறதையும் காணக்கூடியதாக இருக்குது. அங்கங்கே ஒவ்வொரு மானுகள், முதலைகள் போன்ற சிலைகளையும் செய்து வருகின்றவர்களை கவர்ற மாதிரி செய்திருக்கிறேன். இது உண்மையாகவே அந்த வெயில் காலம் வந்தோடனே
இப்படி ஒரு காட்டு பிரதேசம், அதுக்கு உணவகங்களும் இருக்குது. இருந்து சாப்பிட சும்மா அருமையான இடம். ரிச்சாக்கு போனால் இதை கட்டாயம் மிஸ் பண்ணாங்கோ. ரிச்சா மகிழ்ச்சியின் உச்சம். இந்த நீரோட ஊடாக ரிச்சால உயர்தர உணவகங்களும் அமைஞ்சிருக்கு. அதை தவிர நீச்சல் தடாகங்கள் அமைஞ்சிருக்கு. ஒட்டுமொத்தமாகவே உங்களோட நேரத்தை உங்களோட இல்லத்தாரோடும் சரி, நண்பர்களோட சரி, அந்த ஓய்வு நேரத்தை பயனுள்ள நேரமாக மாற்றண்டா, பொழுதுபோக்கக்கூடிய நேரமாக மாற்றண்டா, நீங்கள் ரிச்சா ஒரு சரியான தெரிவு. நிறைய விடயங்கள் இருக்குது. இந்த வீடியோவில் காட்டாத விஷயங்கள் நிறைய இருக்குது. உங்களோட நேரத்தை நீங்கள் பயனுள்ளதாக மாற்றிக்கொண்டு உங்களோட வீட்டில் இருக்கிற சிறுவர்கள் சரி, முன்பள்ளி சிறுவர்கள் சரி, சமூகத்தில் இருக்கிற சிறுவர்கள் சரி, பயனுள்ளவாறு இருக்கும். இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச சிறுவர்களுக்கு பகிருங்கோ. உண்மையாகவே ரிச்சா மகிழ்ச்சியின் உச்சம்தான். இந்த ஜால்பாடி யூடியூப் சேனலில் நாங்கள் ரிச்சா பற்றி போடுற 2வது வீடியோ பதிவு இது. உங்களோட நாளுகள் இனிய நாளாக அமைய நன்றியுடன் விடைபெறுகிறேன்.